பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா ஈவனாக பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 காஞ்ச மிளகா, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுருங்க. சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். 3 பல் பூண்டை க்ரஷ் பண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இப்போ ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் இன்னும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரையில் ஏற்கனவே மாய்ஸ்சர் இருக்கும், ஸோ செப்பரேட்டாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ண வேண்டாம். கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவு போல் லிடை க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம கீரையை குக் பண்ணி எடுத்துடலாம். கீரை நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பத்து நிமிஷம் ஆயாச்சு. நம்ம கீரை சூப்பராக குக் ஆயாச்சு. நான் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய வெர்ஷன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 கப்பு பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக் பண்ணதை இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்காக கீரை வேணும்னா இப்படியே விட்டுருங்க. இல்லை ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நம்ம கீரையும் பருப்பும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த கிரேவியை குக் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் கீரையும் பருப்பும் நல்லா பிளெண்ட் ஆகும். அவ்வளோதாங்க, ஈஸியான பட்டர் கீரை மசியல் இப்போது ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய் பை ஃப்ரம் பிரியா.